அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/9/2024 திங்கட்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மாவிட்டபுரம் கந்தசுவாமி என்னுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 24ஆம் நாள். இன்று மாலை 6:26 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மாலை 3:49 வரை விசாக நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று மாலை 3:49 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் செய்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனையிலே சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வியாபாரிகள் உங்களுடைய ஊழியர்களுடன் மோதல் போக்கு வேண்டாம். அதே போல் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். சகோதரர்களுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே, தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள், புள்ளிகள் வாங்கக்கூடிய நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. வெளிநாட்டில் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை உச்சமாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் வெளிநாட்டில் ஏற்கனவே பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாளாக உள்ளது. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சமூக சேவையாளர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம்
மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, சிஐஎம்ஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் இன்டீரியர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். என நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சுக்கிர பகவானால் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்கள், பேங்க், வங்கி அல்லது இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் விஆர்எஸ் எடுக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை ஓடும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் எல்லாம் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையிலே டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இதேபோல் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாள். இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கன்னிராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயத்தில் அவசரம் கூடாது, டென்ஷன் கூடாது. வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு ஊழியர்கள், ஸ்டாஃபால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. அதேபோல் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் சொந்த ஊர் வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்க வேண்டாம். கிரெடிட் கார்டு யூசேஜை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை தேடும் மாணவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப சிலருக்கு நல்ல வேலை அமையும். அதேபோல் வரன்கள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும்.
அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் போன்ற ஜாபில் இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மருத்துவர்களுக்கு சிலருக்கு மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் நன்மைகளை தரும். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, செலவை குறைக்க வேண்டிய நேரம். தேவையில்லா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். காரில் போக வேண்டிய இடத்துக்கு காரில் போகணும், பைக்கில் போக வேண்டிய இடத்துக்கு பைக்கில் போகணும். ஆடம்பர பொருளை வாங்குவதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷாப்பிங் செல்லும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. பெண்கள், குடும்பத் தலைவிகள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இஎன்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள், உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் சிலருக்கு இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்கள், லெக்சரர், ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 8. மகர ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். உங்களுக்கு 7.5 சனி காலமாக இருந்தாலும் சில அனுகூலங்கள் கிடைக்கும். கடன் விஷயத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள். அதே போல் ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் இந்த பிரச்சனைகள், தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பம் ராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வருகின்ற வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை மாறும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், பலசரக்கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எஃப்எம்சிஜி, ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அமையும். டீலர்ஷிப் வைத்திருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், வாட்டர் கேன் பிஸ்னஸ் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. காதலர்களுக்கிடையே காதல் கசக்கும். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்திலே கராராக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனம் ராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகவே வேண்டாம். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி ஊழியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கும் புது கஸ்டமர்கள் எல்லாம் கிடைப்பார்கள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாள்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.